ஹலோ, நாம் இப்போ செஸ்ஸை பற்றி பேச போகிறோம். செஸ் கேம் பொறுத்தளவுக்கு நான் கொஞ்சம் ரொம்ப நல்லாவே விளையாடுவேன்னு சொல்லலாம். செஸ் கேம் கொஞ்சம் புரியாத மாதிரி தான் இருக்கும். ஃபஸ்ட் எடுத்தோடனே என்னடா இது, எடுத்த உடனே ஒரு 32 காயின்ஸ் இருக்கும், 16 இருக்கும். அது திடீர்னு எதிர்க்க நிற்க வச்சு திடீர்னு கண் மூடி திறக்கிறதுக்குள்ள டப்புன்னு நவுத்துவாங்க. புதுசான மூமெண்ட்ஸில் நவுத்துவாங்க. என்னென்னு நிறைய பேருக்கு புரியாது. ஆனால் எனக்கு ஃபஸ்ட் எடுத்தோடனே அது புரிஞ்சு, ஒவ்வொன்றும் என்னென்ன மூமெண்ட்ஸில் நவுத்துறாங்க அப்படிங்கிறது எனக்கு கொஞ்சம் புரிஞ்சு. ஆரம்பத்துலேயே கொஞ்சம் நல்லா ஆவரேஜாக விளையாண்டுட்டே இருப்பேன். இப்போ விளாட சொல்லணுன்னா அந்த ஸ்பீடு எனக்கு இப்போ வராது, ஏன்னா விளையாண்டு ரொம்ப நாள் டச் விட்டு போச்சு. செஸ் கேம் பற்றி பேசணுன்னா டோர்னமெண்ட்லாம் போயிருக்கேன். செஸ்ஸு கேமு பார்த்திங்கன்னா நெட்டில் விளையாடுற மாதிரி இருக்கும், அதெல்லாம் விளையாண்டுருக்கேன். செஸ்ஸில் எனக்கு ரொம்ப பிடிச்ச காயின் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த மந்திரின்னு சொல்லுவாங்க, அதுதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். கிராஸாக போய் வெட்டோம். ஹாரி பாட்டர் மூவியில் கூட ரான் வீஸ்லி, ஹாரி பாட்டர், அப்புறம் எம்மா வாட்சன் இவங்கெல்லாம் செஸ் விளாட்ற மாதிரியான ஒரு காட்சி வரும் கிளைமேக்ஸில். அதில் ஹாரி பாட்டர் டீம் ஜெயிச்சு ஒரு சாவி மாதிரி இருக்கும், அதை எடுக்க ட்ரை பண்ணுவாங்க. அது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி. அப்புறம் நிறைய பேர் செஸ் விளாட்றத பார்த்துட்டு எப்படி தான் இவ்வளோ இன்டெலிஜென்ட்டாக ப்ரில்லியண்ட்டாக விளையாடுறாங்க அப்படின்னு ஆச்சரியப்பட்டிருக்கேன். ஏன்னா நானே கொஞ்சம் ப்ரில்லியண்ட்டாக விளையாடுவேன், பட் என்னோட பயங்கரமாக ப்ரில்லியண்ட்டாக விளையாடுறவங்கலாம் நான் பார்த்துருக்கேன். நிறைய மேட்சஸ் எல்லாம் பார்த்துருக்கேன். அதெல்லாம் பார்த்துட்டு பயங்கரமாக ஆச்சரியப்பட்டிருக்கேன். என் ஃப்ரெண்டு கூட விளையாடுற மேட்ச் எல்லாம் பார்த்திங்கன்னா நான் தான் பாதி ஜெயிப்பேன். ஸோ பாய்.